இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க காரியம் நிச்சயமாய் வாய்க்க போகிறது. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தரை தேடின பொழுது அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் ஆண்டவரை தேடும் பொழுது, அவருடைய சமூகத்தை நாடும் பொழுது, அவருடைய சந்நிதியிலே அமர்ந்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது, உங்க காரியத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுகிற தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் நடக்க வேண்டும் என்று அநேக இடங்களுக்கு செல்லுகிறோம், அநேக மனிதரை நம்புகிறோம், பணத்தை செலவழித்தாவது இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் சில நேரங்களிலே நாம் எடுக்கிற முயற்சிகள் வீணாவாய் விருதாவாய் போய்விடுகிறது. ஆனா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தரை தேடின பொழுது. நீங்களும் ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் ஒருவரே உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தகப்பனா இருக்கிறார். உங்களால முடியாத காரியங்கள் எதுவானாலும், மனுஷரால் கூடாத காரியங்கள் எதுவானாலும் கர்த்தரால் வாய்க்கும்படி அவர் செய்கிற தகப்பனா இருக்கிறார். அவர் செய்கிறதை, அவர் உங்க வாழ்க்கையிலே நடக்கிறதை ஒருவராலும் தடுக்க முடியாதபடி அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தகப்பனா இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம். தடைகளோடு கூட இருக்கிறீங்களா? அநேக நாட்கள் காத்திருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரை தேடுங்க. அவரே ஜீவன் உள்ள தேவன். அவர் ஒருவரே உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எப்பேற்பட்ட காரியமா இருந்தால், ஒரு திருமண காரியமா இருந்தால், உங்க குடும்பத்தில் உள்ள காரியமா இருந்தால், உங்களுடைய தனிப்பட்ட காரியமா இருந்தாலும், எதுவானாலும் அது கர்த்தரால் நிச்சயமாய் வாய்க்கும். நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் அவர் காரியம் வாய்க்கும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் காரியம் வாய்த்தது என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளையுடைய காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம். காரியம் வாய்க்கலையே என்று சொல்லி கலங்கி போயிருக்கலாம். ஆண்டவரே, உடைய பிள்ளையுடைய கலக்கங்களை மாற்றி காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.